எல்லாரும் ரசிகர் மன்றத்தை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும்னு பார்ப்பாங்க. ரசிகர் மன்றத்தை பீக்ல இருக்கும்போது கலைச்சவர் அஜித். ஞாபகம், ரசிகர் மன்றமே கிடையாதுன்னு கலைச்சவர். அது நீங்க முக்கியம், உங்களுடைய எதிர்காலம் முக்கியம் அப்படிங்கறக்காக அவர் நினைச்சா அந்த ரசிகர் மன்றத்தை திருப்பி திருப்பி கொண்டு வந்து அவர் அந்த பக்கமே வச்சிருக்கலாம். அது இல்லாம அவர் ரொம்ப முக்கியமா, ரொம்ப கவனமா உங்க மேல் அக்கறைப்பட்டு இந்த பக்கம் வராத, படம் பாரு, சந்தோஷமாரு, விசிலடி, கிளம்பிரு, அடுத்த வேலையை பாரு, அதுதான் முக்கியம். படம் பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காது. நிதர்சன வாழ்க்கை வேற இருக்கு. அவருக்கு உடம்புல அவ்வளவு ஆபரேஷன்ஸ், அவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ், போன்லாம், பேக் போன்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடணும்னு, எப்படியாவது அந்த உத்வேகம், நிறைய விஷயங்கள், அவருடைய பேச்சு, மொழி, நடவடை எல்லாத்தையும் கேள்வி பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அத்தனையுமே தாண்டி இன்னைக்கு தலை அப்படின்னா அது ஒருத்தர் தான் அப்படிங்கிற இடத்துல வேற இடத்துல போய் நிற்கிறார். அதற்கும் காரணம் அவருடைய இடைவிடாத முயற்சி.